தாவேக்க தொண்டர் ஒருவர் பாலக்கோடு காவல் நிலைய தலைமை காவலர் அருளின் கையை வெறி கொண்டு ஒரு ஜாம்பியை போல கடித்துள்ளார். அதுதான் மனநல சரியில்லாதவர்னு நினைக்கிறேன். நான் மனநல சரியில்லாதவர் நினைக்கிறேன். மனநல சரியில்லாத ஒரு போராட்டத்துக்கு போயிட்டு கடிச்சிட்டு இருக்கிறாரு. அது எதுக்கு வெறி பூச்சி கடிக்கிற மாதிரி தானே. அது போராட்டத்துக்கு போறீங்க, அமைதியா போராட்டம் பண்ணிட்டு வரணும். போலீஸ் உங்களுக்கு பாதுகாப்பு தானே வராங்க. உங்களை அடிக்க வரல, ஒன்றும் வரல, தாக்கவும் இல்லை. அடிச்சா பரவாயில்ல, அடிக்காம இருக்கும்போது எதுக்கு அடிக்கணும்? இது ரொம்ப முட்டாள் தானே. இது மாதிரி செய்யவே கூடாது. போலீஸாரங்க உனக்கு என்ன பாதுகாப்பு கொடுத்து உனக்கு விளக்குறாங்க. நீ என்னமோ போய் சிங்கம் தாவர மாரி போய் அப்பக்குன்னு கைப்பிடி கடிக்குது. காஞ்ச மாடு கம்பளை குந்த மாதிரி தவறு பண்ணவே கூடாது. எதுக்காக கடிச்சாருன்னு தெரியல, மட்டும் காமிக்கிறாங்களா? எதுக்காக கடிச்சாருன்னு பாருங்க. ஆமா, அதை காமிக்கணும்ல. எதுக்காக மட்டும் கரெக்டா காமிக்கிறாங்க, எதுக்காக கடிச்சாருன்னு காமிக்கணும்ல. கடிக்கிற அளவுக்கு அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியணும்ல. ஆமா, அது மெயினா காமிக்கணும்ல. யாருமே காமிக்கலையே. கரெக்ட். அது தெரியாம நம்ம பேச முடியாதுல்ல. எதுக்காக கடிச்சாருன்னு தெரியணும். அவர் அடிச்சாரோ இல்ல அடிச்சு கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அடிச்சதுக்காக தானே கடிச்சிருப்பாரு, சொல்ல முடியாது. கண்டிப்பா அங்க ஏதோ நடந்திருக்கு, அதை வெளியே காமிக்கல. அவதான் நான் சொல்லுவேன், என்னோட அபிப்பிராயம். அது அங்க ஏதோ நடந்திருக்கு, ஆனா கடிச்சிருக்க கூடாது. அது தப்புதான். அவங்க ஏதோ பண்ணிருக்காங்க, அது முதல்ல வெளியே தெரியணும். அது தெரியாம நம்ம பேச முடியாது. ரசிகரா இருக்கும்போது நல்லா இருந்தாங்க. கட்சின்னு போனதுக்கு அப்புறம் ஒரு இந்த மாதிரி செயலாம் ஈடுபடுற மாதிரி வந்து இதை கண்டிக்கணும். அவரு ஒரு கட்சி பொறுப்புல இருக்காரு, இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. இப்பதான் முதல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணி வராங்க. இது அவங்களுக்கு இப்படிலாம் ஒரு வழி நடத்தணுங்கலாம். கட்சிக்காரங்களோ அவர் தொண்டர்களோ ரசிகர்களோ அவங்க வந்து வழி நடத்தினா நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம விஜயகாந்தை பார்த்தோன்னா அவர்லாம் எவ்வளோ சினி வீட்டில் வந்து ரொம்ப ஹெல்ப்லாம் பண்ணிருக்காப்புல. ஆனால் அப்படி பண்ணியிருக்கிறவரு அந்த சாந்தம் கோணம் வச்சு அப்படிலாம் ஒரு அவரும் மாநாடு எல்லாம் நான் பண்ணிருக்காப்புல. அவருக்கு ரசிகர் அப்போ வந்து சூப்பர் ஸ்டார் இந்த மாதிரி கமலஹாசன் இந்த மாதிரி அவருக்கு ரசிகர் பட்டாலும் ஏராளமாக இருந்தாங்க. அந்த மாதிரிலாம் இப்படிலாம் ஆகலையே. இது எதனால என்ன அப்படின்னு ஒன்றும் கரெக்டாக சொல்ல முடியல. அவ்வளோதான். ஆனால் வந்து அவங்க நினைச்சானே கண்ட்ரோல் பண்ணலாம் ஜி, கண்டிப்பாக பண்ணலாம். பண்ணாது எதுவும் கிடையாது. அவங்க சொல்றதால தானே அரசியலே நடத்துறாங்க. ஏன் அவங்களால பண்ண முடியாதா? பண்ண முடியும். கொஞ்சம் இது பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் அவங்க வந்து மெஜாரிட்டியா அவங்க அந்த இதுல இருக்கிறாங்கன்னா அவங்கள்ட்ட இந்த மாதிரி பண்ணாதீங்க, வேணாம், நம்ம அப்புறம் ஜெயிக்க கூட வாய்ப்பு இருக்காது அப்படின்னு கூட சொன்னு நம்ம தான் அப்படியே இது மாதிரி நடந்ததுன்னா ரொம்ப டவுன் ஆயிடுங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஏதோ ஒரு ரசிகருக்காக, அதாவது ஒரு விஜயை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்துல நிறைய பேர் வந்திருந்தாலும், ஆனா நடைமுறையை பொறுத்த வரைக்கும் இப்ப வந்து ஒரு கட்சியில இருந்து அடுத்த ஸ்டெப் எடுக்கணும். இது வந்து டாஸ்மார்க்கை வந்து மூடனால தான் இந்த மாதிரி பண்ணாங்க. இதுலயே 90 குடிச்சுட்டு தான் அங்க போயிருப்பான். இது குடிக்காதவனும் கிடையாது, எல்லாமே குடிச்சிட்டு அங்க போய் அந்த ஆர்ப்பாட்டத்தையும் பண்ணுவாங்க. இது குடிக்காம பார்த்தா இந்தியாவை பொறுத்த 110% தான் குடிக்காம இருப்பான். அவனும் போராட்டத்துக்கு போன்ட்டான். இந்த தண்ணி அடிக்கிற ஆளுங்க தான் இந்த போராட்டம் பண்ணுவாங்க போய். இது தவறு. இது கடிச்சது மெயினா மன்னிக்கக்கூடிய தவறு. இது மன்னிக்க முடியாது. நீ இந்த மாதிரி ஒரு வன்முறையில போய் ஈடுபட்டீங்கன்னா நாளைக்கு பாக்குறது பொதுமக்கள் நினைப்பாங்க, என்னப்ப இந்த கட்சிக்காரங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு மக்களை தவறான கண்ணோட்டத்தை யோசிப்பாங்க. நானும் டிவிகேல தான் இருக்கேன். இதே மாதிரி இளைஞர்கள் வந்து தமிழக வெற்றி கழக இளைஞர்களுக்கு வந்து நீங்க ஓரளவு தப்பு பண்றதால அது விஜய்க்கு தான் கெட்ட பேர் ஆகும். அதனால போலீஸ் வந்து கடித தப்பு அவங்க வந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. காவல்துறை உங்கள் நண்பன், அவங்க வந்து நண்பர்களாக பார்க்கணும். நீங்க டிவிக்கு தொண்டர்கள் இது மாதிரி பண்ணக்கூடாது. நீங்க பண்றதுல விஜய்க்கு தான் கெட்ட பேர் ஆகும். நீங்க ஒரு ஆள் பண்றதுல விஜய்க்கு தான் கெட்ட பேர் ஆகும். பார்த்து வன்மையான கண்டிக்கிறேன். அவங்க இப்படி பண்றதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்கன்னா? அது என்னன்னு தெரியல. சில பேர் பண்றதால மொத்தமா விஜய் கெட்ட பேர் ஆகுது, தளபதி கெட்ட பேர் ஆகுது. அதை இனிமேல் பார்த்து தலைவர் பேசுவாரு, எல்லாம் பண்ணிடுவாரு. போக சேஃப்டியா வாங்க. அராஜகம் பண்ணாதீங்க, இது பண்ணாதீங்க. உங்க கட்சி அது. உங்க கட்சிக்கு போயிட்டு நீங்களே கெட்ட பேர் வாங்கி கொடுக்காதீங்க. அங்க போயிட்டு சண்டை போடுறதோ கடிக்கிறதோ மரத்துல ஏறுறதோ அதெல்லாம் வச்சுக்க கூடாது.